வணக்கம் மக்களே. இந்த எபிசோடில் ஹைஜாப் அணிய தகுதியே இல்லாத பெண் அவங்கள பற்றி பார்த்துடலாம். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வீடியோ எண்டில் உங்களுக்கு புரியும். இந்த பொண்ணு நான் அந்த பொண்ணை பார்க்க மாடியில் நின்று எங்கள் வீட்டு மாடியில் நின்று அந்த பொண்ணை பார்க்குறது, அப்புறம் அந்த பொண்ணு என்னை பார்க்குறது, இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணேன், ஓகே நம்ம வந்து மறைஞ்சிட்டு அந்த பொண்ணை பார்க்கலாம், என்னை வந்து தேடுதா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய ஃபேஸ் காட்டிட்டு நான் போய் மறைஞ்சி நிற்கிறேன். மறைஞ்சி நின்று பார்த்தேன். அப்போ தான் ஒரு ஷாக் நடந்துச்சு. என்னை எப்படி அந்த பொண்ணை பார்த்துச்சோ அதே மாதிரி இன்னொருத்தனை பார்த்துட்டு இருந்துச்சு. அப்படியே வாழ்க்கையை வெறுத்த மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, இந்த பொண்ணும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா ரொம்ப நாள் அவங்கள அப்சர்வ் பண்ணி பார்த்து கடைசியில் தான் புரிஞ்சு அந்த பொண்ணும் என்னை டைம் பாஸுக்கு தான் பார்த்துருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, அந்த பொண்ணு என்னை மட்டும் பார்க்கல, ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குது அப்படின்ட்டு. எப்படின்னா அந்த பொண்ணோட கான்செப்ட் என்னென்னா, ஏரியாவில் இருக்கிற எல்லா பசங்களும் என்ன பார்க்கணும், அதுக்கு அந்த பொண்ணு வந்து அவங்க எல்லாத்தையும் பார்க்குறது. இப்போது ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்தா என்ன தோணும், அந்த எனக்கு என்ன தோணுன்னா, ஓகே எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு தான் அவனுக்கு தோணும். ஸோ அதனால் அந்த பொண்ணை பார்க்கவே வருவாங்க. ஓகே, அது தப்பு இல்லை. ஒருத்தனை பார்த்தா அது தப்பு இல்லை, ஆனால் எல்லா அவங்களையும் பார்த்தா அது தப்பாக தான் தோணும். மீண்டும் நான் அந்த பொண்ணை அப்சர்வ் பண்ணேன். பால்கனில் நின்றுட்டு யாரெல்லாம் ரோட்டில் நின்றுட்டு போகிற வர பசங்களை பார்க்குறது, அந்த பசங்களும் அந்த டைமிங்கில் வந்து ரோட்டில் நிற்கிறது, அங்கே நிற்கிறது, இங்கே நிற்கிறது, மாடியில் நிற்கிறது. அதான் நான் என்ன பண்ணோம் அதெல்லாம் மற்ற எல்லாருமே பண்ணுறாங்க. நான் வந்து மாடியில் அந்த பொண்ணை பார்த்தா என்ன மாதிரியே சில பேர் வந்து மாடியில் அந்த பொண்ணை பார்க்குறது, என்னை வந்து இந்த ஆங்கிள் நின்று என்ன பார்க்குறது, அப்படியே போயிட்டு வேற ஆங்கிள் நின்று இன்னொருத்தரை பார்க்குறது, அப்படியே திருப்பி யூட்டன் போட்டு இன்னொருத்தரை பார்க்குறது. யார் கூட பார்த்து சிரிக்கிறா, உன்னை பார்த்து மட்டும் இல்லடா ஊரில் எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறா. பெண்கள் வந்து ஹைஜாப் ஏன் போடுறாங்க அப்படின்னா, ஒன்று என்னென்னா நாங்கள் முஸ்லீம் அப்படின்னு காட்டுறதுக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்ற ஆண்கள் யாரும் பெண்களை பார்த்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு பெண்ணை ஹஸ்பண்ட் தவிர மற்ற ஆண்கள் பார்த்துடக்கூடாது, அதுக்காக தான் ஹைஜாப் போடுவாங்க. ஹைஜாப் மட்டும் இல்லை, இந்து கிறிஸ்டின் நீங்கள் எதுவாலும் எடுத்துக்குவாங்க, அது வந்து இப்படி முக்கடை மாதிரி போட்டுருவாங்க. அது ஏன் அப்படின்னா அது ஒரு பண்பு. முஸ்லீம் பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாங் சவுண்டு கேட்டோன்னா அந்த சேரீ எடுத்து இப்படி போடுவாங்க. அது ஏன்னா அது ஒரு வழக்கம் அவங்களுக்கு. ஆனால் அந்த பாங் சவுண்டு கேட்கறது கூட தெரியாமல் அவங்க ரோட்டில் நின்று வர ஆம்பளைலாம் பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. அது எப்படி அதெல்லாம் ஓகே சைட் அடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறது, அந்த புர்கா போடுறது, ஹைஜாப் போடுறது, போட்டு அவங்க மட்டுக்கு வெளியே போவாங்க. இது என்ன கான்செப்டில் ஹைஜாப் போடுறாங்கன்னே ஒன்றுமே புரியல. இதோட ஹைலைட் என்ன அப்படின்னா, ஓகே இது தப்புன்னு எனக்கு பட்டுருச்சு. சரி ஓகே அதை அவங்க அம்மாட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க அம்மாட்ட சொல்கிறேன். அவங்க அம்மா என்ன சொன்னாங்க போச்சு, இந்த மாதிரி பொண்ணு ரோட்டில் நின்று போகிறவங்களாம் பார்க்குறாங்க, இது வந்து இது தப்பு அப்படின்னு அவங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா அவள் டைம் பாஸ் பார்க்குறா அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இது தப்பான செயல், இது ஒரு பையனை ஆசை காட்டி ஏமாத்துறது
அப்படின்னு பொண்ணுக்கும் தெரில, அவங்க அம்மாவுக்கும் தெரில. இது தப்பு அப்படின்னு சொன்னாலும் அதையும் கேட்க மாட்றாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்தா அந்த பையனுக்கு என்ன தோணும்? ஓகே, இந்த பொண்ணு என்னை பார்க்குது, என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணும் அவனுக்கு. அதுதான் இயற்கை. இப்போ என்ன பண்ணுவோம், அந்த டைமில் அந்த பொண்ணு எப்போ வருதோ, எங்கே போவோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணிட்டு அந்த பொண்ணுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ இது எப்படின்னா, அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு இது ஒரு வேலையாகவே இருப்பாங்க. எங்கள் ஏரியாவை அப்சர்வ் பண்ணும்போது தான் எனக்கே புரிஞ்சிச்சு, அந்த டைமிங்கில் எத்தனை பேர் அந்த பொண்ணை பார்க்க வருவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் கேட்கலாம், ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் பையன் பார்ப்பானே அப்படின்னு கேட்கலாம். எஸ், அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த பொண்ணை பார்த்தா பரவாயில்ல, ஆனால் இந்த பொண்ணு அந்த பையனை பார்க்க வைக்கிறாங்க. இங்கே அதுதான் பிரச்சனை. அந்த பொண்ணு சைட் அடிக்குதா இல்லையா அப்படின்ட்டு அந்த பொண்ணை பார்க்கணும் அவசியமே இல்லை, சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தாலே போதும். நான் ஒரு பொண்ணை பார்க்குறேன் அப்படின்னா, அந்த பொண்ணு என்னை பார்க்கல அப்படின்னா நான் அடுத்த நாள் நான் சைடே போக மாட்டேன், அந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க அவங்க பார்க்க, ஸோ இப்படி லுக்கும் மாறினா தான் எல்லாமே மாறுது. ஆனால் இது தப்பு அப்படின்னு அதை அவங்க அம்மாட்ட சொன்னால் அது சரின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுக்கு மேலே அவங்க அம்மாட்ட எதுவும் பேச விருப்பம் இல்லை. அந்த பொண்ணுக்கு சைட் அடிக்கிறது பிடிக்கும் போல் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஓகே, இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு விட்டுட்டேன். அப்போ தான் ஓகே, அந்த பொண்ணே வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு.